வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லோ ரேட்டில் இருக்க ஐபிஓஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 3 ஐபிஓ எடுத்துருக்கோம். இதை வந்து எப்படின்னா நம்ம அரௌண்ட் 50,000 கீழே இருக்கிற 15,000 கீழே இருக்கிற 3 ஐபிஓ தான் எடுத்திருக்கோம். 3 கம்பெனியை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது என்னென்னா வித்யா ஓஎஸ் ஐபிஓ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து 13,824க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பிட் எண்டு வந்து 5th December 2025 வந்து க்ளோஸ் ஆக போகுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக என்னென்னா இது 21% வந்து க்ரோத் காமிக்கிறாங்க. அதாவது ரெவன்யூ க்ரோத் வந்து 21% இருக்குது. ரிமைனிங் வந்து மார்க்கெட் கேப்பும் ரெவன்யூ வந்து அதாவது மார்க்கெட் செக்டரை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி 48 rupees to 52 ருபீஸில் வந்து மினிமம் இந்த ஷேர் வேல்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சின்ன வேல்யூ தான் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதாவது வந்து ஒரு லாட்டில் வந்து 288 ஷேர்ஸ் வரும். அதாவது இஷ்யூ சைஸ் வந்து 300 crores வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. அசட்மே வந்து நல்ல 200 to 300 வரைக்கும் போயிருக்கு. ஆக்சுவலாக நல்ல க்ரோத். அதாவது நம்ம இஷ்யூ பண்ணுற சைஸ் விட அவங்க அசட் சைஸ் வந்து நல்லா தான் வச்சுருக்காங்க. வேணுன்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஒரு கம்பெனி AEEQUS அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இது பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நல்ல அதாவது வந்து க்ரோத் ரேட் வந்து கம்மியாக இருந்தாலுமே மற்ற வந்து மார்க்கெட் கேப்பும் ரெவன்யூ வந்து நல்ல க்ரோத் காமிச்சிருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸில். இது வந்து 1 லாட்டில் வந்து 120 ஷேர்ஸ் வரும். 118 124 வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. அசட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெவன்யூ பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், 800 900 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. சொன்னேன் இல்லை, முன்னாடி விட நம்ம கம்மியாக ரெவன்யூ க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அசட் க்ரோத் வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து 1,859 crores. அதாவது நம்ம இஷ்யூ சைஸை விட இஷ்யூ சைஸ் வந்து 900 crores தான். இஷ்யூ சைஸோட அசட் வேல்யூ நல்லா தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனி பார்க்கும்போது நம்ம இதை மீஷோ வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம வெயிட்டிங் ஃபார் அலாட்மெண்ட்காக வெயிட்டிங் ஃபார் அலாட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணது நல்ல கம்பெனி தான் அப்ளை பண்ணிவிட்டோம். மற்ற 2 கம்பெனியை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு. நம்ம நேற்று வீடியோலையும் பார்த்துருப்போம். இது நல்ல க்ரோத் தான் காமிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், 27% வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க. ரெவன்யூ க்ரோத் நல்லா இருக்குது. மார்க்கெட் கேப் வந்து அரௌண்ட் இங்கே பாருங்கள் 5,000 crores வந்து இஷ்யூ சைஸ் இருக்குது இல்லைங்களா. 9,000 crores வந்து நம்ம அசட் வேல்யூ வச்சுருக்காங்க. ரெவன்யூ அசட் வேல்யூமே நல்ல இதில் தான் இருக்குது. வேணுன்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.